நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், பாழாக்கப்பட்டது பயனிலமாயிற்று. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் முடங்கி கிடந்தார்கள், இப்பொழுது முன்னேறுகிறார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறது. அவன் தகப்பன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கான மோதிரத்தை எடுத்துக்க, அவனுக்கான அதிகாரத்தை ஆதரவை எடுத்துக்கலாம். திரும்பிட்டீங்கன்னு வைங்கள, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை இமீடியட்டா நான் தானே சுதந்திரம் சொல்லி வந்தேன், இதுவரை கூட்டிட்டு வந்தேன் நான் தானே. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கும்போது லேவி கோத்திரமே நான் தானே சுதந்திரம். அது அர்த்தம் என்ன? உனக்கு என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கேளு. இளையகுமாரன் திரும்பி வந்தது பிள்ளையாதல்ல, வேலைக்காரன். அவன் அவன் தகப்பன் அவனை யாரா பார்க்க முடியல தெரியுமா? வேலைக்காரனா பார்க்க முடியல. தூதனை தேவனால் பிள்ளையால் பார்க்க முடியாது, என்னை அவரால் வேலைக்காரனா பார்க்க முடியாது. எனக்கு அவர் பாராட்டு. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம், புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 40-41 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3வது அதிகாரத்தின் 40-41 வசனங்கள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். இன்று பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே சிந்தையில கொண்டு வந்து இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஏற்கனவே நாம் திரும்பினவர்கள். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் உன் வழிகளை பாரு. கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் இருந்தால் நெகேமியாவை போல நம்மளால சொல்ல முடியும், பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த காரியம் கைகூடி வர பண்ணப்பட காரணம் என்னவென்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? நன்மையா இருந்துச்சு. இங்க புலம்பல் 3வது வசனத்திலே சொல்லுகிறான், அவர் என் தமது கையை எனக்கு விரோதமாகவே திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்கிறதா, எதிராக இருக்கிறதா? நாம் நம்முடைய வழிகளை ஆராய். இது தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அவருடைய ஜனம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் பாடப்பட்ட புலம்பல் இது. நிறைய காரியத்தை செய்யறோம், வாய்க்கப்பட மாட்டேங்குது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால் அல்லது வாய்க்கப்பட வேண்டுமானால் அது பரலோகத்தில் தான். ஒரு ஊரே சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அதை கட்டுறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்காதபடியினாலே அது தாறுமாறாக்கப்பட்டது. கர்த்தர் அதை குலைத்து விட்டார். அதை அவர்களால் முடிக்க முடியவில்லை. அவன் ஊரே ஒன்றாய் நின்றாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ மேல கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்காததுனால அதுல ஒரு கல்லு கூட அவன் மேல விழல. கர்த்தருடைய கரம் எனக்கு எதிராகவே இருக்கிறது என்று இங்கே எரேமியா புலம்பல் பாடுகிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாதையில கர்த்தருடைய கரம் நமக்கு ஃபேவரா இருக்குதா இல்ல எதிரா இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் நீ உன் வழியை ஆராய்ந்து திரும்பு அப்படி சொல்றாருன்னா, இது இந்த கேள்விக்கெல்லாம் கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம்.
எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இது நடுவில் கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அதே புலம்பல் 3:22 சொல்லுகிறார், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கிருபை ஏன் கிடைச்சிட்டு இருக்குன்னா, கிருபை அப்ப ஏன் கிருபை கிடைக்குது? அடுத்த கேள்வி. ஆண்டவர் என் ஜெபத்தை அடைத்து போட்டாருன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு, அல்லது என்ன இன்னும் இருள உட்கார வச்சிருக்கிறோம் என்கிட்ட ஏதோ இருக்கு, என் வாழ்க்கை இன்னும் பாழக்கப்பட்டு இருக்குன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு, என் வாழ்க்கையில் இன்னொரு முன்னேற்றம் இல்லைன்னா என்கிட்ட ஏதோ இருக்கு, அப்படி சொல்றீங்களே, அப்ப ஏன் எனக்கு கிருபை கொடுக்கிறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தான் இங்க ஒரு வார்த்தை, ஆமே, அந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் கிருபை கொடுக்கிறது நம்முடைய உண்மை நிமித்தம் அல்ல, அவருடைய உண்மை நிமித்தம். நான் நிர்மூலமாக அப்ப இந்த கிருபையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சரி செய்யணும். நம்ம ஆராயணும், ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் இத்தனை வருடம் ஆகியும் இந்த நிந்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த பழிச்சொல் இருந்து கொண்டே இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பை மாற்றும் தருணத்தை வைத்தாரே, எலிசபெத் வாழ்க்கையில நிந்தை நீங்கும் தருணத்தை வைத்தாரே, எல்லார் லைஃப்லயும் ஒரு பிரேக் த்ரூன்றது ஏன் என் லைஃப்ல வரல? அவர் பாழானதை பயிர்நிலமாக்குகிறவர் என்றல்லவா வேர்டு இருக்கு. ஏன் வாழ்க்கையில ஏன் இன்னும் அந்த செழிப்பை நான் பார்க்கவில்லை? இன்னும் ஏன் என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாமலே இருக்கிறது? இன்னும் ஏன் என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இல்லாம இருக்கிறது? பிரியமானவர்களே, இப்படி நாம யோசித்திருக்கிறோமா? வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைய ஏதோ நம்முடைய நீதியினால் கிடைத்தது என்று எண்ணக்கூடாது. அவருடைய உண்மை அது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய உண்மையை அதை நம்ம தியானித்தா இன்னைக்கு நேரம் பத்தாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேறொன்றை உயர்த்தி வைத்து வழிபட்டுருவாங்க. ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நேடிய வாழ்வு. இந்த கோபம் தயவா மாறணும்னா அது நடுவில் ஒருத்தர் நின்று பரிந்து பேசணும். அன்று இஸ்ரவேலருக்காக நின்றது மோசே, இன்று நமக்காய் நிற்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லைன்னா இல்ல, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜனங்களை அழிக்கல. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு, அடுத்த வார்த்தை கவனி, உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உண்மையில் இந்த இடத்துல நீங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள். அடுத்து சொல்லுகிறார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்ஷியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவான். ஆனாலும் நான் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன். இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார். எப்படி சொல்லியிருக்கணும்? நான் வரமாட்டேன், உனக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது சொல்லியிருக்கணும். ஆனா அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்ததுனால அவருடைய உண்மையை பார்த்தீங்களா? நீங்க போங்க, நான் தூதனை அனுப்புறேன், நான் வந்தேன்னு அடிச்சிருவேன். ஆண்டவருடைய இன்னைக்கு நமக்கு ஏதாவது நம்ம கையில கிடைத்திட்டு இருக்குன்னா அது அவருடைய உண்மையினால கிடைத்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல நான் நிக்கிறதும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய உண்மையினால. ஹல்லேலூயா. தாவீது நாட்களிலே தாவீதுக்கு தேவன் பிராமிஸ் பண்ணார், என் கிருபையை விட்டு நான் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நான் விலக்க மாட்டேன். தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் எழும்பினான். சாலமோனை கர்த்தரை விட்டு தூரம் போனான். அதன் பிறகு ரெகோபயாம் எழும்பினான். ரெகோபயாமோ இன்னும் துன்மார்க்கமாய் போனதும் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை 10 பிரிக்க ஆரம்பித்தார். யூதா கோத்திரத்தை மாத்திரம் மீதியாக வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய உண்மையினால. யெரொபெயாமுக்கு தேவ மனிதனை கொண்ட வார்த்தையை சொல்லும் போது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 36, 39 வசனங்களை பார்க்கும்போது, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமில் என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக
அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். 39, இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. இதுதான் தேவனுடைய உண்மை. எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தன்னுடைய ஓட்ட முடிவில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதி வைக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிற. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. அவருடைய உண்மை. எனவேதான் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு கிருபை கிடைக்குது. நான் என்னதான் வழி மாறி போனாலும் கரெக்டா வந்து ஆராதிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அப்ப கர்த்தருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவருடைய உண்மை, அவருடைய உண்மை. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து, நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், பாழாக்கப்பட்டது பயனிலமாயிற்று. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் முடங்கி கிடந்தார்கள், இப்பொழுது முன்னேறுகிறார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் எரேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். எரேமியா 22வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். 22, 21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். நீ கேளேன். அதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது வருகிற வார்னிங்க்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய காரியம் நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் வார்ன் பண்ணிட்டே இருப்பார். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். ஆனா நீ என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன். யூதாவின் ராஜா பிடிபடுவதற்கு காரணம் தான், நாங்க நல்லா தானே இருக்கிறோம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். எது நம்முடைய வழக்கமாய் இருக்கிறது? அதாவது ஓப்பனிங் பினேகாஸ் அவங்க சுகமா இருக்கும்போது தகப்பன் அவர்களை கூப்பிடுறாரு, இங்க பாருப்பா, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவன் நினைக்கிறதெல்லாம் துணிகரமா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது எத்தனை வார்னிங் கொடுக்கப்பட்டது, அதை அவர்கள் அசட்டை பண்ணி விட்டார்கள். நோவா சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது வார்னிங் கொடுக்கப்படுகிறது. தேவ எச்சரிப்பை பெற்றுன்னு பைபிள்ல இருக்கு. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணுகிறான் சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது. அந்த பேழையை உண்டு பண்ண கண்டிப்பா தான் சொத்தையே வித்திருப்பான். ஏன்னா ஒரு போட்டை உண்டு பண்ணதுக்கே அவ்வளவு லட்சங்கள் ஆகிறது. ஒரு பேழையை உண்டு பண்ணணும்னா இந்த குடும்பம் இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லா ஊர்வன பரப்பனன்னு எல்லா குடும்பங்களும் உள்ள வரப்போகுது. எல்லாம் வித்தியாசமான குடும்பங்கள். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த பேழை வார்த்தையின்படி கட்டப்பட்டதனால் உள்ள ஒரு சண்டை இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டில் ஒரு மிருகம் கிடையாது, ஏன்னா நம்மளே இருக்கிறோம். சண்டை போடுறதுக்கு வேர்டு இல்லை, ஒரே சண்டை. அங்க பாருங்க, சிங்கமும் இருக்கு, ஆடும் இருக்கு. வெளியே வரும்போது உண்மையில சிங்கம் மட்டும்தான் வந்திருக்கணும், நோவாவே வந்திருக்க கூடாது. ஆனா அந்த பேழை வார்த்தையின்படி கட்டப்பட்டதுனால உள்ள பல டைப் மக்கள். ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் பல டைப் மக்கள். வார்த்தை நம்மளை அப்படி சேர்த்து உட்கார வச்சிருக்கு, பிடிச்சு வச்சிருக்கு. ஆமே, நம்முடைய குடும்பம் வார்த்தையின்படி கட்டப்படுவதாக. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த குடும்பத்தில் சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, சந்தேகமே இருக்காது. ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நம்ம லைஃபை பார்க்கணுங்க. வீக்லி ஒன்ஸாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணணும், என் லைஃப் எப்படி இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் அதுக்கான பிரைவசி இல்லையா? எங்கேயாவது ஓடி போறது சொல்ல, கொஞ்சம் தனியா தள்ளி போய் உட்காரு, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க. போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் என் லைஃப் எப்படி இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் தானே, நான் ஒரு நாமம் தரிக்கப்பட்டவன் தானே,
அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, என் வாழ்க்கையும் அப்படி இருக்கு. நம்ம நம்ம அதை மெடிடேட் பண்ணணும். ஆராயும் போது ஆவியானவர் உணர்த்துவார். உணர்த்தும் போது உடனே நம்ம அடுத்து இமீடியட்டா செய்ய வேண்டிய அடுத்த காரியம் தெரியுமா? அப்பான்னு திரும்பிடணும். இளையகுமாரன் திரும்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் இழந்து போன அனைத்தையும் தகப்பன் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேலைக்காரன் சொல்லும் போது வேலைக்காரன் உண்மையில என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? என்ன கேட்டிருக்கணும்? எந்த வஸ்திரம், யாருக்கு வஸ்திரம்? ஏன்னா இளையகுமாரன் போகும்போது கர்ச்சீஃபை கூட விட்டு வைக்கல, தூக்கிட்டு போயிட்டான். சிலர்லாம் போகும்போது யூஸ் பண்ண சோப்பு துண்ட வர தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு விட்டு வைக்க மாட்டான். அவன் அவ்வளத்தையும் எடுத்துட்டு போறான். அவன் திருப்பி வரும்போது வஸ்திரம் கொண்டு வா. எந்த வஸ்திரம்? இவனுக்கு ஒரு வஸ்திரமும் செட் ஆகாது. எப்படி செட் ஆகும்? இவன் சாப்பிடாம மெலிந்த பசு போல வந்திருக்கிறான். வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்த பசுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எந்த வஸ்திரம்? அவன் தகப்பன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறான். அவனுக்கான மோதிரத்தை எடுத்துட்டு வா, அவனுக்கான அதிகாரத்தை எடுத்துட்டு, பாதரட்சி எடுத்துட்டு வா. சரி, நீங்க திரும்பிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை இமீடியட்டா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஏற்கனவே தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை கைகளை உயர்த்தி அணைத்துக் கொண்டீர், அணைத்துக் கொண்டீர் என்னை. ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் கொடுத்தீர். ரெட்டை களைந்து இப்ப ஒரே சத்தமாய் அப்பான்னு சொல்லுவோம். அப்பா மகனா மகனா அப்பா மகனா உங்க பிள்ளைப்பா. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் அப்பாவும் கண்ணின் நான் கண்ணின். எனவேதான் நாம் நம்முடைய வழியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பார்க்கணும். 3 காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான, அநேக உண்டு. அதை 3 சுருக்கி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சொல்ல நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் வைத்துவிட்டு என்ன முதல் காரியம்? தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? என்னால எப்ப வேணாலும் ஆண்டவரோடு கான்டாக்ட் பண்ண முடியும் என்கிற நிலை இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவு. நான் அந்த 3ஐயும் சொல்லி விடுகிறேன். அதன் பிறகு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? 2, நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ட்ராக் இருக்குல்ல, வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? 3, நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமா? நமக்கு தேவன் கொடுக்கிறார்ல, கொடுத்த குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், திறமையாகட்டும், தாளந்தாகட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு தேவன் ஒப்புவித்த அவருடைய கிருபைகள். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபைகளை விருதாவாக்குகிறதில்லை. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை சரியாக கையாளுகிறோமா? இந்த 3 காரியத்தை நம்ம கவனிக்கணும். இது சரியாகும் போது எல்லாமே கிளியர் ஆகிரும். முதலாவது, தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? தேவனோடு என்னால கான்டாக்ட் பண்ண முடியும் எப்ப வேணாலும். தாவீது ஜெபிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க
ஆண்டவரே எனக்கு எப்பனாலும் என்னால ஜெபிக்க முடியுது, என்னால துதிக்க முடியுதுங்கிறது மாதிரி நீங்க இருக்கணும்பா எனக்கு. அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம நல்ல தொடர்புல இருக்கிறோம்னா அவங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா ஒருத்தங்க கிட்ட எந்த தொடர்பும் இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம இன்னொருத்தங்களுடைய உதவி ஒத்தாசை தேவைப்படுகிறது. உங்களுக்கு இன்னார தெரியுமா ஒண்ணு அவங்க கிட்ட பேசுவீங்களா, சொல்லுவீங்களா? அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்ததே நமக்கும் அவருக்கும் இடையில் எதுவுமே வேண்டாம் என்பதற்காக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இன்னொரு நபரை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டுட்டாங்க. எது வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்களா? அதுக்கு மேல படிக்கும் போது தெரியும், அந்த நன்மையான அந்த கானானுக்குள்ளே அவங்களை நடத்தி கொண்டு போறது வரைக்கும் கூட இருந்தாங்க. வனாந்திரத்தை கடக்கிறது வரைக்கும் கூட இருந்தாங்க. நம்ம அநேகர் அப்படிதான். ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். அந்த காரியம் முடிந்ததும் அல்லது அந்த காரியம் நமக்கு வாய்க்கப்பட்டதும் ஆண்டவரை விட்டு விடுகிறோம். இப்ப எக்ஸாம் டைம் பயங்கரமா எல்லாரும் பிடித்திருப்போம் ஆண்டவரை. பிள்ளைங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோர் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு லீவு, பெற்றோருக்கு லீவு. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் பிடிக்க போவாங்க. பிடி கிடைக்காது. அப்போ உடனே போன் வரும், ஒரே பயமா இருக்கு. ஏன்னா அங்க என்ன கிடைக்கல? பிடி கிடைக்கல, பயமா இருக்கு. பிடி கிடைக்கலன்னா பயம் வரும். அத்தனை புயலின் நடுவிலும் பவுல் எழுந்து நின்று தன்னோடு இருந்த 275 பேருக்கு திடன் சொல்ல காரணம் என்னவென்றால் பிடி இருந்துச்சு. எங்க நம்ம ஒருத்தங்களுக்கு நம்மளால யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம உறவுகள் கூட நம்மை உறவு இல்லை என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் உண்மையிலே உதவாதவர்கள் என்ன தெரிந்து நமக்கு உரிமை தந்து அந்த உறவு என்கிற அதிகாரத்தை தந்து சொந்தம் கொண்டாடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். தேவனுடைய உறவு எப்படி இருக்கிறது? சிம்சோனை கர்த்தர் ஜனிப்பித்தார். சிம்சோன் வளர ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் அவனோடு இருந்து, வேதம் சொல்லுகிறது, நீ நியாயாதிபதிகள் 13:25 கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் அப்படின்னு இருக்கு. அப்படி அவனை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் சிம்சோனுடைய லைஃப், இதுதான் சிம்சோனுடைய ஆரம்பம். அப்போ அவனுடைய ஆவி அவருடைய ஆவியுடனே இணைந்து இருக்கிறது, உறவுல இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 14வது அதிகாரமாக 14, 15 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரெங்க், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா எந்த கட்டுகளோ எந்த போராட்டமோ அதை மேற்கொள்ளக்கூடிய கிஃப்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் இப்படி இருக்கும்போது தான் 16வது அதிகாரத்தில் அவன் ஒரு வேசியின் இடத்தில் பிரவேசித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரவேசிக்கும் போது பெலிஸ்தியர்கள், அவன் பேர் என்ன, தெலீலாள்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே பாரு அவன் வரும்போது நான் அவனுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன், அவனை வந்து பிடிக்கணும், அவன் ஸ்ட்ரென்த்ல கை வைக்கணும், அவனை இல்லாம ஆக்கணும். அவளும் ஓகே சொல்றான். ஏன்னா அவளும் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ, அவளுக்கு நோ சொல்ல முடியாது. எஸ்பா. அப்படி இருக்கும்போது தான் சிம்சோன்ட்ட கேட்குறான், உன் பலன் எதில் இருக்கிறது? அவன் சொல்றான், என் பலன் என்னை வந்து ஒரு புது கயிறுல கட்டுனா என்ன ஒப்பு கொடுக்கலாம், என்னை வந்து சிறுமைப்படுத்திடலாம். அதே மாதிரி ஒரு கயிறு வாங்கி கட்டி வைப்பாங்க. பெலிஸ்தீர் வந்தது, அந்த கயிறு எப்படி போச்சு தெரியுமா? நெருப்பு. அப்ப நெருப்பு எங்க இருக்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அது. ஆனா அவன் போனது வழி மாறி போறான். வழி மாறி போனா கிஃப்ட் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகும். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும். ஆனா 14, 15வது அதிகாரத்துக்கும் 16வது அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும், 16வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. என்ன தெரியுமா? 14வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்கினார். 15வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்கினார். 16வது அதிகாரத்தில் இது மிஸ் ஆயிரும். கிஃப்ட் இருக்கு, ஃபெலோஷிப் இல்ல. கிஃப்ட் வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு படகு நிறைய மீன் இருக்கு, ஆண்டவர் என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கிஃப்ட் இருக்கு, அவன் பார்த்தா இது இல்லை, எனக்கு அவர் தான் திரும்பி வேண்டாம். எல்லாருக்கும் ஐயோ
அந்த சிம்சோனுக்கு ஸ்ட்ரெங்த் பாத்தீங்களா? எஸ். ஆனா ஒண்ணு மிஸ் ஆயிட்டே சிம்சோன். என்ன மிஸ் ஆயிட்டு? ஆவியானவர் வந்து போனார்ல, அது உனக்கு மிஸ் ஆயிட்டுல. உன்கிட்ட நேற்று உரிமை இருந்துச்சு, அவருக்கு அந்த உறவு இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்ல. அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல பாடுறோம், அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல ப்ரீச் பண்றோம், அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல என்னெல்லாம பண்றோம். இத வச்சு திருப்தி அடைஞ்சிராத. நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கிஃப்ட் உனக்கு இருக்கும், அந்நிய பாஷை பேசுற கிஃப்ட் உனக்கு இருக்கும். ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்குவார். 16வது அதிகாரத்தில் மிஸ் ஆயிட்டு. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்க படிக்கலன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் வாங்கிடுவீங்களா? இல்ல. நாம நம்முடைய வழிகளை ஆராயணும். என்னால உறவாட முடியுதா, என்னால ஊழியம் செய்ய முடியுதா என்பதல்ல, என்னால உறவாட முடிகிறதா. ஏன்னா நம்ம நிறைய நம்மை பழக்கு வைத்திருக்கிறதுனால நிறைய பழகிட்டு நமக்கு. தாவீது பாவம் செய்து விட்டு போய் பலி செலுத்துகிறான், ஏன்னா பலி செலுத்தி பழகிட்டு. ஆனா உறவு அங்க கட்டாகுது. கட்டானதனுடைய ரிசல்ட் அவன் பண்ண தப்புனால அவன் இருதயம் துடிக்கல. ஆனா அன்னைக்கு உறவு இருந்ததுனால சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணது நெஞ்சு பக்க பக்கன்னு அடிக்குது. இப்போ அந்த அடியெல்லாம் இல்ல. ஆனா பலி செலுத்துறார். அப்பதான் புரிந்து கொண்டு சொல்றார், உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு அப்ப போயிடாதீங்க. பலிகள் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட அவைதான். தேவ பிள்ளைகளே, அந்த உறவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உறவு ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு எனக்கு அது கட்டாயிடக்கூடாது. வேற எது கட்டானாலும் பரவாயில்ல, அது கட்ட இந்த அப்படி எனக்கு கொஞ்ச காலம் இருந்துட்டு போறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம். என்ன தெரியுமாங்க? இங்கேயும் வாழ வைப்பார், அங்கேயும் வாழ வைப்பார். அவனுக்கு ஏமாற்றம் வராது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு உறவு இருக்குதா? உறவு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 என்று நினைக்கிறேன் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மேல இருக்கிற அழைப்பே அதுதான். fellowship with Jesus Christ. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஆமென். இது மிஸ் ஆயிட்டு. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். ஏன் அறியலன்னா அதை யோசிக்கல. அவர் இறங்குறாரா? நேத்து வந்து விசிட் பண்ணாரு என்ன, முந்தானத்து விசிட் பண்ணாரு என்ன, இன்னைக்கு இப்படி கயிறு போட்டு கட்டினதுக்கு அப்புறம் என்ன விசிட் பண்ணலையே. அப்போ அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது எனக்குள்ள இருக்கிற பலன். அது தேவன் வைத்த பலன், தேவன் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நின்னு கேளு, எது நல்ல வழி, எது நல்ல வழி. எனவேதான் தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த செம்மையான. காலம் சென்ற டாக்டர் கிறிஸ்டோபர் அங்கிள் காலை 5 மணி ஜெபம் ஆரம்பிச்ச நாட்கள்ல அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அதை ஃபுல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த நாள் வரைக்கும் எல்லா ஜெபத்தையும் முடிக்கும் போது இந்த சங்கீதம் 143:10 சொல்லி தான் முடிப்பாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய கட்டுத்தார். நீரே என் தேவன், நல்ல ஆவியானவர், செம்மையான வழியில என் பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 1:10 ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு வேதனையோடு அவருக்கு பலி செலுத்தும்படியான ஆசாரியர்களை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அவர்களை பார்த்து நம்ம எல்லாரும் தேவன் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். இங்கே ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை. நம்ம ஆராதிக்கணும்னா கூலி எதிர்பார்த்து தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நான் ஆராதிக்கிறேன், எனக்கு அது செய்வீங்களா, இது செய்வீங்களா, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு அப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களா, நான் ஆலயத்தில் வந்து நின்று எல்லாம் செய்கிறேன், எனக்கு அது பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா? ஆண்டவருக்கு அது வலிக்குதான். ஏங்க காணிக்க கூட அப்படிதானங்க கொடுக்கிறோம். நம்மள அநேகர் தசபாகம் கொடுத்தா பண்டக சாலை ஃபுல்லா என்ன ஆகுமா? கூலி எதிர்பார்த்து தானே மனப்பூர்வமாய் செய்கிறோமா? எந்த ஒரு காரியம் நான் இப்படி ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்றேன், எனக்கு நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஆமென். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான்? அதாவது நமக்கான கூலி கிடைக்காததும் எத்தனை காரியங்களை ஸ்டாப் பண்ணிட்டோம். பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டோமே, ஒரு ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டோமே, ஆராதனை ஸ்டாப் பண்ணிட்டோமே, தேவனை பாடி துதிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டோமே. கூலி கிடைக்கல, கூலி கிடைக்கல. கூலி கொடுக்க உன்ன வேலைக்காரன் அழைக்கல, பிள்ளையா சுதந்திரம் கொடுக்க வைத்திருக்கிறார். நீ வேலைக்காரன்னா கூலிக்கு பாத்திரமா? நீ பிள்ளை, அவரோடு கூட நீ இருந்து கூலி கொடுக்கணும். இன்னைக்கு ஒழுங்கா ஜபம் இல்ல, இன்னைக்கு பாட்டு இல்ல, ஆராதனை இல்ல, எனக்கு கூலி கிடைக்கல, எனக்கு இதுல பிரியமே இல்லை, நான் உனக்கு இதை செய்வேங்கிறத மனசுல வச்சுட்டு நீ எனக்கு கொடுக்கிற காணிக்கை எனக்கு பிரியம் இல்லை என்கிறார். தசமா கொடுத்தா நமக்கு அது கிடைக்கும் இல்லப்பா, அது ஒரு நன்றி அடையாளம். அப்பா எனக்கு தாவீது சொன்னார்ல, நீர் எனக்கு தந்து, நீ உங்க கையில இருந்து வாங்கி அவ்வளவுதான், அதுக்கு மேல இது தந்துட்டு இனி நேரவே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணது போட்டாரா. கூலி இல்லாம ஆண்டவர் சொல்ற, நீங்க ஒரு கூலிய மனசுல வச்சு நீ ஜெபிக்காத, எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் உன்னை இது வந்து யாருக்கு சொல்றது? லேவியருக்கு சொல்றார், ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். நான் தான் சுதந்திரம். ஆமே, நம்ம பிள்ளைங்க ஒன்றை மனசுல வச்சுட்டு நம்ம கிட்ட பழகுறதுங்கன்னா அது நமக்கு தெரிய வந்துட்டு வைங்களேன், அந்த வலி என்பது வேற. இதனால நம்ம எத்தனை ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம், ஃபாஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம். அதிகாலை எத்தனை நம்ம லைஃப்ல எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா எதிர்பார்த்த கூலி கிடைக்கல. இந்த கம்பெனி மாறுறது போல, அங்க சேலரி நிறைய கொடுக்கறாங்க, மாத்திடுவோம். அவன் சொல்ல, எனக்கு இதுல பிரியம் இல்லை சொல்லிட்டு தான் சொல்ல, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஏன்னா நீ மனப்பூர்வமா அதை கொடுக்கல. ஆண்டவருக்கு இப்படி கொடுத்தா அவர் நமக்கு இப்படி செய்வார், நீ கூலி எதிர்பார்த்து கொடுக்கிற. வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அதாவது உறவை கொச்சப்படுத்தக்கூடாது. தேவன் ஏற்படுத்தி தந்த உறவு. எனக்கு முடியாம போய் நான் ஜெபிக்காம இருக்கிறது வேற, எனக்கு நடக்காததுனால நான் ஜெபிக்காம இருக்கிறேன்னா, நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிக்கிறது எதுக்கு தெரியுமா? கூலிக்காக. இளையகுமாரன் திரும்பி வந்தது பிள்ளையாக அல்ல, வேலைக்காரனாக தான் வந்தான். ஆனா தகப்பன் அவனை யாரா பார்க்க முடியல தெரியுமா? வேலைக்காரனா பார்க்க முடியல. தூதனை தேவனால் பிள்ளையாய் பார்க்க முடியாது, என்னை அவரால் வேலைக்காரனா பார்க்க முடியாது. இதை எனக்கு அவர் பாராட்டின கிருபை. கூலி வேணுமாடான்னு கேட்டா, எனக்கு என்ன தருவீர்னா, நீ வா அப்படி சொல்லி கூட்டு போய் மகிமையை காட்டி கொடுக்கிறார் பேதுருவுக்கு. பேதுரு புஷன் ஆயிட்டு, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன். இந்த மோசே எலியா கூட நிக்கிறதுக்கு ஒன்றை உள்ள 4 தகுதியை சொல்லு, ஒரு தகுதியை சொல்லு. நான் நிக்கிறதுனால நீ நிக்கிற. இந்த மோசே எலியா கூட பேதுரு யோவான் யாக்கோபு நீங்க எப்படி நிக்கிறீங்கன்னா, நான் இந்த இடத்துல இல்லைன்னா நீ நிப்பியா பேதுருவே?
உன்னை என் கூட தானே நிக்க வச்சிருக்கிறேன். என் கூட மோசே எலியாவை நிக்க வைக்க முடியுங்கிறத பார்த்துட்டல. ஆனா அப்படி இருந்தோம் அவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் திருப்பி உன் கூட தானே இறங்கி வரேன். வாயம் விட்டார். நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? எனவே தான் வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று சொல்லுங்க. மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் பாடுறீங்களா? பாட்டு, ஐயோ இன்னைக்கு பாட்டு பாடல், ஐயோ இன்னைக்கு எக்ஸாம். பைபிள் படிச்சுட்டு போனியா? கூலி. பைபிள் படிச்ச உடனே அவர் எக்ஸாம் அவரே எழுதி கடன் எழுதி தந்துருவார். கூலி இல்லாம கதவை போட்டுவானா? எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார். ஏன்னா உன்னை நான் தானப்பா உன் சுதந்திரம்னு சொல்லி உன்னை இதுவரை கூட்டிட்டு வந்தேன். நான் தானே. அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கும்போது லேவி கோத்திரமே நான் தானே உன் சுதந்திரம். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கேளு. ஆமென். நான் ரொம்ப ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப ஆண்டவருக்காக உழைச்சேன். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. அதனால நான் இப்போ கூலி இல்லாம. அதனால ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், டவுட்ல கேட்டேன், இப்போ பழையது போலெல்லாம் வசனம் எல்லாம் எழுத முடியுதா? தாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. எனக்கு கூலி கிடைக்கல. முந்தி இப்படி எழுதி 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 மனப்பாடம் பண்ணி அப்படியே வாஸ்து 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 பார்த்தா நம்ம 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 வெளிப்படுத்தினதை பார்த்தா அவ்வளோ வாஞ்சையில வெளிப்படுத்துன்னு பார்த்தா கடைசியில கூலி இல்லாம போச்சு. கூலி இல்லாம போனது நம்ம ஜபம் எல்லாம் காலியாச்சு. ஜபம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் எதிர்பார்த்த கூலி கிடைக்கல. ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலைக்கான கூலி கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் போய், நீ எவ்வளோ நேரம் வேலை பார்த்த, இன்னும் 500 ரூபான்னு கொடுப்போமா? கொடுத்தா பிள்ளை வாங்குவோம், அது வேற. அவனுக்கு கிடைச்சது ஆனால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அந்த வரிசையில பிள்ளை நின்று இப்படி கை நீட்டி நிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கம்பை எடுத்துட்டு வா. ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜா வீட்டு பிள்ளை. கூலிக்காக ஆண்டவரை தேடாதீங்க. கூலிக்கா இங்க வந்தா, ஆமா இங்க வந்தா அப்படி இப்படி. ஒரு சகோதரி சர்ச்சு ஒரு நாள் வரும்போது, ஃபர்ஸ்ட் வராங்கன்னு நினைக்கிறேன், வரும்போது, பாஸ்டர் இங்க கல்ற உண்டாடு. டைம் ஆகும்போது வைக்கலாம். கூலிக்காக இங்க வந்தா அது நடக்கும், இது நடக்கும். கர்த்தர்கிட்ட வந்தா எல்லாம் நடக்கும். ஆனா நான் தேடுவது கூலிக்காக இருக்கக்கூடாது. நேரம் போய்விட்டது. ஒரு வார்த்தை 2 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமா? லூக்கா 19வது அதிகாரம் 12 முதல் பார்க்கும்போது, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். 15வது வசனம், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் வரவழைத்தான். எத்தனை பேருக்கு வரவழைத்து இந்த ராத்தலை கொடுத்து விட்டு போகிறான்? 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர். எதுக்காக போகிறான்? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தம்மை முன்னிறுத்தி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய சீஷர்கள். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்று தேவன் ஒன்றை ஒப்புவித்து விட்டு தான் போயிருக்கிறார். அவர் ராஜ்யத்தை பெற்றுவிட்டு சகல தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட ஆரவார எக்கால தோனியோடு கூட பிரதான தூதனோடு கூட அவர் வரும்போது அவர் எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கணும். அதுல ஒப்புவிக்கப்பட்டதை சரியாய் கையாண்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. முந்தினவன் then came first அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நிக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் சரியாய் கையாளுகிறோம் என்றால் நாம தான் இந்த பூமியில அவருடைய வருகையை எதிர்க்கு நோக்கி இருக்கிற முதல் ஆள். முந்தினவன். இன்னைக்கு ஏன் அந்த எப்போ வருவீர் என் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே, ஏன் தேட மாட்டேங்குது?
ஏன் தேட மாட்டேங்குது? ஏன்னா ஒப்புவிக்கப்பட்டதை சரியா கையாளவில்லை. நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனாலதான் தமஸ்குக்கு போற வழியில சந்திக்கப்பட்ட பவுல் ஆண்டவர் பார்த்து, நான் என்ன செய்யணும்? நான் ஆகாதவனை ஓட விரும்பல. எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும். பவுல் சொல்ற, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவது சீக்கிரம் நேரிடும் என அறிந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன? நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சகோதரரை நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பவுல் அதை மறந்துட்டார். பேதுரு மறந்துட்டார். வயசானதுக்கு அப்புறம் ஞாபகம், ஐயோ இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரே, என் நாட்கள் வரை கொஞ்ச நாள்ல முடியுமே, கடகடன்னு எழுதுறார். அதான் 1வது நிருபம் 2வது நிருபம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவது சீக்கிரம் நேரிடும் என்று அறிந்து நான் இதை உங்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறார். முந்தினவன் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டுதான் 20வது வசனத்துல பின்பு அந்த இடத்துல எத்தனாவது, அட்லீஸ்ட் 10வது நம்பராவது சொல்லி இருக்கணும்ல. முந்தினவன் 2வதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேறொருவன். என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். நீ 10 பேரில் ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ கையாளவில்லை என்றால் உன் அந்த லிஸ்ட்டை விட்டு தூக்கி வேண்டார். நான் தெரிந்தெடுக்கும் போது நீ 10ல் ஒருவன், 12ல் ஒருவன், 3ல் ஒருவன், 50ல் ஒருவன், 70ல் ஒருவன், 120ல் ஒருவன். ஆனால் நான் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ கையாளவில்லை என்றால் நான் வரும்போது நான் உன் கையில நம்பி கொடுத்துட்டு போனேன், நீ அந்த லிஸ்ட்லயே இருக்க மாட்டேன், நீ வேறொருவனாய் மாறிவிடுவார். இந்த வேறொருவனாய் மாறும்போது ஆண்டவர் சொல்ல, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று. 1 கொரிந்தியர் 3:10 பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது சரியா செய்யறோமா, அதை பார்க்கணுமா? 13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய கைகளை மாத்திரமல்ல, கைகளோடு கூட இருதயத்தையோ கர்த்தருக்கு நேராக்குவோம். தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வாழ்வின் பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் சரியாக கையாளுகிறோமா? சிந்திப்போம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை சரி செய்து சீர்படுத்தி அவருக்கு உகந்தவர்களாய் நிறுத்துவார்களாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கின்றேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல ஆமென். அர்ப்பணிப்போடு உந்தன் சத்தம் கேட்பேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன்,
சித்தம் செய்வேன் உமக்காக உயிர் வாழ்கிறேன். ஆமென். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக அப்படி அர்ப்பணிப்போடு உம் சித்தம் போல் என்னை என்றும் உம் சித்தம் போல் என்னை என்றோ தற்பரனே நீ நடத்தும் உம் சித்தம் ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் சித்தமோ வேண்டாம்பா, என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ என் பிரியனே என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் சித்தமோ வேண்டாம் ராஜா என் பிரியனே ஆமென். என் சித்தமோ என் பிரியனே. ஒரே ஒரு நிமிடம் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என் பாதை உமக்கு பிரியமா இருக்கணும். நீர் எனக்கு ஒப்புவித்த கிருபைகளை நான் விருதாவாக்க கூடாது. நாளை உம்மை எதிர்கொள்ளும் போது அந்த முந்தினவனை போல வந்து நிக்கணும்பா, அந்த முந்தினவனை போல வந்து நிக்கணும்பா. வேறொருவன் ஆயிடக்கூடாதுப்பா, வேறொருவன் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு அவருடையவன் என்று அழைக்கப்பட்டு நாளைக்கு வேறொருவனா மாறிட்டோம்னா, ஆமென். இன்னைக்கு தருணம் இருக்கிறது சகோதரா, இன்னைக்கு தருணம் இருக்கிறது சகோதரி, நாளைக்கு சான்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார், நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியதப்பா. உங்க உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. உங்க சமூகத்திலே கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசினீர். நாங்கள் மறுபடியும் உம்மிடம் திரும்ப எங்கள் வழிகள் சீராக நேராக மோடு இருக்கிற உறவு பலப்பட எங்கள் வாழ்வின் பயணம் உங்களுக்கு பிரியமா இருக்க நீர் எங்களுக்கு ஒப்புவித்ததை சரியாய் கையாள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தரே நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்துங்க. வேறொருவனாய் ஆண்டவரை நாங்க மாறிடக்கூடாது. நீர் வரும்போது அந்த முந்தினவனை போல எதிர்கொண்டு உமக்கு ஆண்டவரே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.